Taste the Daily. விழுப்புரத்தில் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்பட்ட மதுபாட்டில் உள்ளே ஸ்டிக்கர் மிதந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிடாகம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது தந்தைக்காக ஜானகிபுரம் டாஸ்மாக் கடையில் வாங்கிய மதுபாட்டிலில் ஸ்டிக்கர் மிதந்துள்ளது. இது தொடர்பாக கேட்டபோது முதலில் மறுத்த அவர்கள் பின்னர் ஒப்புக்கொண்டு அதற்கு பதிலாக 2 பாட்டில்கள் தருவதாக தெரிவித்தனர். அதை ஏற்க மறுத்த ராஜா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக எச்சரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். மழை வெள்ளத்தில் கூட டாஸ்மாக் வருமானத்தில் குறியாக உள்ள ஸ்டாலின் அரசு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் பெற்றும் தரமான மதுவை வழங்குவதில்லை என மதுப்பிரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது நான் போயிட்டு நான் என்ன பண்ணேன் இப்போ வந்து கேட்டதுக்கு வாங்கல லேபிள் சொல்லிட்டு உள்ள லேபிள் இருக்கு பாருங்க கொஞ்சம் வெளிய சொல்லு இதோ பாருங்க அண்ணா தெரியுதுல இது லேபிள் தான சேல்ஸ் மேன் இதோ பாருங்க லேபிள் பாருங்க அண்ணா சேல்ஸ் மேன் தான கம்பெனி வந்து வீரங்க இது கேட்டா இவரு வந்து இல்லன்னு சொல்றாங்க. திமுக ஒன்றிய கவுன்சிலரை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலின மக்கள் போராட்டம் நடத்தினர். வலங்கைமான் அருகே உள்ள கிளியூர் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் அதே ஊராட்சியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் தாமரை செல்வன் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பல லட்சம் ரூபாய் பெற்று அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கிளியூர் பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி மனு அளித்தனர். கவுன்சிலர் தாமரை செல்வன் அவர்கள் வெளியூர் பஞ்சாயத்திலிருந்து சில சம்திங் பணத்தை வாங்கி கொண்டு எங்கள் பஞ்சாயத்திற்கு இடம் கிடைக்காத அளவிற்கு சில வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை சரியான முறையில் கண்டனம் செய்து எங்கள் 45 கிளியூர் கிராமத்திற்கு எங்களுக்கு பட்டா கிடைக்குமாறு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கோணங்காப்பாடி அதிமுக ஊராட்சி மன்ற பெண் தலைவர் அம்சவல்லி சதீஷின் முயற்சியால் தொட்டியனூர் பிரிவில் நியாய விலை கடை கட்ட பூமி பூஜை போடப்பட்டது. ஆனால் அங்கு கடை வரவிடாமல் திமுகவினர் தடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அதே இடத்தில் பால் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அதையும் பொறுக்காத திமுகவினர் பால் கொள்முதல் நிலையத்தை அகற்ற அதிகாரிகளை தூண்டிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அதிகாரிகளை கண்டித்தும் ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்தும் ஊராட்சி மன்ற தலைவரும் அவரது கணவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதி இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஊராட்சி தலைவராக இருக்க வேண்டாம். ஏன்னா மேல்மட்ட அழுத்தம் காரணமா 1.5 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு நடவடிக்கை கிடையாது. நேற்று ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக யாரோ பணத்தை வாங்கிக்கிட்டு தனியார் வசதியை ஒப்படைக்கணும், அவங்ககிட்டயே ஒப்படைக்கணும், 2 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்களாம் அப்படின்னு தகவல். அதுக்காக இவ்வளோ அதிகாரிகள் இப்படி வேலை செய்கிறாங்க. நாளைக்கு கோணலாப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க.